திமுக இன்னைக்கு பேசலாமா? பெண்ணியத்தை பத்தியோ பெண்களை எப்படி கண்ணியமா நடத்தணுங்கிறத பத்தியோ திமுக பேசுறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேல நீங்க பண்ண ஊதாரி செலவு என்ன? நாங்க நடுக்கடல்ல நட்டமா போய் பேனாவை நிறுத்துவோம்னு சொன்னது என்ன? ஊருக்கு கலைஞர் ஐயாவுக்கு செலவு வச்சே தீருவேன்னு சொன்னது என்ன? ஈவேராவுக்கு கொண்டு போய் வைக்கம்ல 2 கோடிக்கு இது பண்றது என்ன? இதெல்லாம் யாரோட காசு? ரேஸ் விட்டார்ல சின்ன பகவதி, ரேஸ் விட்டார்ல, அவர் ரேஸ் விடுறதுக்குன்னு எத்தனை கோடி செலவு பண்ணீங்க? அப்ப நிதி நெருக்கடி இவ்வளவு பிரச்சனைகள்ல இருக்கும்போது தனி மனித வாழ்க்கையை பத்தி பேச நீ ஒழுங்கா? நீங்க யோகியமா? அதை தான் நான் கேட்கிறேன். ஸ்டாலின் அவர்கள் மேல எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தது, எவ்வளவு விஷயங்கள் வந்தது. நக்கீரனோட பழைய எடிஷன் எல்லாம் எடுத்து படிங்க. டிவிகே பைஸ் எல்லாம் போய் நக்கீரனோட பழைய எடிஷன் எடுத்து படிச்சீங்கன்னா ஸ்டாலின் ஐயாவோட லீலைகள்லாம் வரும். விஜய் அவர்கள் மனைவியோட இருக்காரு, துணைவியோட இருக்காரு, இணைவியோட இருக்காரு. இந்த வார்த்தையெல்லாம் தமிழுக்கு கொடுத்தவங்களே யாரு? தமிழ்நாட்டுக்கு மேதகு மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள். ஜெகதீசன் அவர்களோட பிக்சர் எடுத்தா நிறைய பெண்களோட அவர் வந்து சும்மா நின்று எடுத்துக்கிறதுங்கிறது வேற, கட்டி அணைச்சிட்டு இருக்க மாதிரி, கிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியான போட்டோஸ் எல்லாமும் வருது. அப்போ இது எல்லாத்தையுமே வந்து விஜய் அவர்கள் தான் கவனம். ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை இன்று நம்முடன் பேசுவதற்காக பாஜகவின் செய்தி தொடர்பாளர் திருமதி சுமதி மேகவர்ணம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். இன்று வந்து நிதியமைச்சர் மரிய வில்சன் வந்து வெள்ளை அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. அதை நீங்க பார்த்திருப்பீங்க. இது எப்படி பாக்குறீங்க? அவர் சொல்லியிருக்காரு கடன் சுமையெல்லாம் இந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட அவர் சொல்லும் போது 61% அதிகமா இருக்குன்றாரு. ரொம்ப வட்டி மட்டுமே கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி கட்டிட்டு இருக்கோன்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? திமுக எந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஆட்சியை வந்து போன 5 ஆண்டுகள்ல கொடுத்துருக்கு அப்படின்றது வந்து இது அப்பட்டமா தெரியுது. நாங்க போன 5 ஆண்டுகள்ல திரும்ப சொல்லிட்டே இருந்தோம், நிர்வாக திறனற்ற அரசு, முதல்வருக்கு நிர்வாகமே பண்ண தெரியல அப்படின்றத சொல்லிட்டு இருந்தோம். அதை வந்து தெளிவுபட காமிச்சிருக்காங்க. அவங்க போன முறை இருந்தப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 10.5 லட்சம் கோடி தான் கடன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வெள்ளை அறிக்கையில அவர் என்ன சொல்றாருன்னா 13.8 லட்சம் கோடி இருக்கு கடன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண்டுக்கு 67,000 கோடி நாங்க வட்டி மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன நீங்க நிர்வாகம் பண்ண முடியும்? என்ன நிதி எவ்வளவு பற்றாக்குறையா இருக்கும்? அதுக்குள்ள நீங்க பண்ண ஊதாரி செலவு என்ன? நாங்க நடுக்கடல்ல நட்டமா போய் பேனாவை நிறுத்துவோம்னு சொன்னது என்ன? ஊருக்கு கலைஞர் ஐயாவுக்கு செலவு வச்சே தீருவேன்னு சொன்னது என்ன? ஈவேராவுக்கு கொண்டு போய் வைக்கம்ல 2 கோடிக்கு இது பண்றது என்ன? இதெல்லாம் யாரோட காசு? அப்ப நிதி பகிர்வு அப்படிங்கிறது வந்து திட்டமிட்டு சரியான முறையில செய்யப்படல. ஊதாரித்தனமா போன முறை வந்து ஆட்சி நடந்திருக்கு அப்படின்றது வந்து அப்பட்டமா தெரியுது. அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்ப போயிட்டு இருக்கு ட்ரையல்ல சொல்றாங்க என்னன்னா, கனிம வளத்துறையில இருந்து மிகப்பெரிய இழப்பு வந்திருக்கு, வருவாய் இழப்பு வந்திருக்குன்னு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயம். நம்ம சொல்லுவோம், ஏடா முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கிறீங்கன்னு சொல்லுவோம். இது பூசணிக்காய் இல்ல, மழை. பல இடங்கள்ல மழைய காணோம். இந்த இளைஞர்கள்லாம் போற வழியிலையோ என்ன யானா 5 வருஷம் ஊருக்கு போயிட்டு திருப்பி வந்து பாக்குறேன், இங்க இருந்து மழைய காணாயான்லாம் வீடியோ போட்டாங்க. எங்க பார்த்தாலும் மழைய கொடைஞ்சு வித்து எல்லாம் பண்ணீங்க. ஆனா கனிம வளத்துறையில நஷ்டம், வருவாய் இழப்பு. யாருக்கு போச்சப்ப அந்த காசெல்லாம்? நீங்க மலைய பாலமா வெட்டி எடுத்து அந்த காசெல்லாம் யார் வாய்க்கு போச்சு? போன முறை நிதியமைச்சரா இருந்த பிடிஆர் அவர்களே சொல்லியிருந்தாரா, இங்க வந்து லீக்கேஜ் இருக்கு, டாஸ்மாக்ல இவ்வளவு வருமானம் வந்தா கூட அது 100% வந்து கவர்மெண்ட்டுக்கு வரமாட்டேங்குது, இதுல லீக்கேஜ் இருக்குன்னா அப்ப ஓட்டவாளியில தண்ணி அரைச்சா என்ன ஆகும்? எங்களோட வரி வருவாயாகட்டும், எங்களோட வளங்கள் ஆகட்டும், எல்லாரும் எங்க போயிருக்கு? திமுக இருக்கவங்க வாய்க்கு போயிருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கும்? எல்லாம் வெறும் வயிற்றுல ஈர துணியை கட்டிட்டு தமிழக மக்களை உட்கார வச்சுட்டீங்க. நீங்க இன்னைக்கு கொளுத்து திரியிறாங்க திமுக காரங்க எல்லாரும். மண்ணு ஆத்து மண்ணுல ஈடி ரைடு பண்ணி கண்டுபிடிச்சாங்கல்ல. நீங்க எவ்வளவு சொற்ப ஒரு வருமானத்தை கணக்குல காமிச்சிட்டு எத்தனை லட்சம் கோடிகள். இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய மாஃபியாக்கள்னா யாரு? மண் ஆள்றவங்களும் இந்த கனிம வளங்களை வெட்டி எடுக்கிறவங்களும் தான் இன்னைக்கு மிகப்பெரிய மாஃபியாக்கள். ஆனா அந்த துறையில வருவாய் இழப்புங்கிறாங்க. அப்ப தமிழக மக்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம கண் முன்னாடி இந்த சொல்லுவாங்கல்ல மலை முழுங்கி மகாதேவன்டா அவனுங்கெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, எக்ஸாக்டா இன்னைக்கு கண்ணால பார்த்திருக்கோம் திமுகவை. நம்ம கண் இருக்கிற இவ்வளோ பெரிய மலைகள் பேத்து எடுத்து வித்து நீங்க கனிம வளத்துறையில இழப்பு, வருவாய் இழப்புன்னு சொல்றீங்கன்னா, அப்ப நம்ம கண்ணுக்கு தெரியாத நிர்வாக குறைகள், ஸ்கூல் எஜுகேஷன் ஆகட்டும், இந்து சமய அறநிலைத்துறை ஆகட்டும், நெடுஞ்சாலைத்துறை ஆகட்டும், பொதுப்பணித்துறை ஆகட்டும், என்ன பண்ணிருப்பீங்க? எப்படிலாம் கொள்ளையடிச்சிருப்பீங்க? எப்படிலாம் சுருட்டி இருப்பீங்க? அப்ப தமிழக மக்கள் ரத்தத்தை சிந்தி வியர்வையை சிந்தி நாளெல்லாம் உழைச்சு கட்டுற வரிய இப்படி ஈஸியா உட்காந்து கொள்ளையடிச்சு சுருட்டி எடுத்துட்டு போயிருக்கு இந்த திமுக அரசு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தர் மேலேயே வந்து கிட்டத்தட்ட 1,28,000 ரூபாய் கடன் சுமை
தமிழகத்துல இருக்கவங்க மேல இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 68,000 கோடி அளவுக்கு வந்து வெறும் இது மட்டும் வட்டி மட்டும் கட்டிட்டு இருக்கோம். வட்டி மட்டும் கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது இது என்ன, இது பொதுவாவே இப்ப அதிமுக ஆட்சிக்கு அப்புறம் திமுக மாறுது, இது இயல்பாவே நடக்கிறது தானே. ஏன்னா வந்து இப்ப வளர்ச்சிக்குன்னு தேவைப்போது கடன் நீங்க ஒரு வாங்கி விஷயம் தான் புரிஞ்சுக்கோங்க, சுதந்திரம் அடைஞ்சு போன 2021 வரைக்கும் நம்மளோட கடன் வந்து 5 லட்சம் கோடி. இவங்க ஆட்சியில 5 வருஷத்துல அவங்க சொன்னது 10.5 கோடி லட்சம் கோடினாங்க. இப்ப வெள்ளை அறிக்கையில வருது 13.8 லட்சம் கோடிங்கிறாங்க. அப்போ அவங்க இத்தனை வருஷத்துல சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இப்ப வரைக்கவே 5 லட்சம் கோடி தான் கடன். நீங்க 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன். இதுக்கு பேரு நிர்வாகம் பண்ற லட்சணமா? இப்ப நீங்க ஒரு கடன் வாங்குறீங்கன்னா எதுக்கு கடன் வாங்குவீங்க? ஒண்ணு, நான் ஏதோ ஒரு நகை வாங்குறது கடன் வாங்குறேன், இல்ல நான் ஒரு வீடு வாங்க போறேன் கடன் வாங்குவேன், இல்ல நான் ஒரு தொழில் தொடங்க போறேன் கடன் வாங்குவேன். சும்மா கடன் வாங்கினேன், வெட்டியா செலவு பண்ணேன் அப்படின்னா உங்களை என்ன சொல்லுவாங்க? சாதாரணமா என்ன சொல்லுவாங்க? ஊதாரி. ஊதாரி. ஆனா ஒரு தமிழக முதல்வர் தமிழகத்தை ஆட்சி பண்ணிட்டு 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. தமிழ்நாட்டுல என்ன பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்தீங்க? என்ன பெரிய பிசினஸ், ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்தீங்க? இல்ல காமராஜர் ஐயா மாதிரி ஏகப்பட்ட பாலங்களை கட்டினேன் அந்த மாதிரி எதனா பண்ணீங்களா? என்ன ஒரு ரெவல்யூஷன் ஏற்படுத்தினீங்க? எதற்காக செலவிடப்பட்டது இந்த 5 லட்சம் கோடி? இதை சொல்லணும்ல. வருஷத்துக்கு 67,000 கோடி வட்டி மட்டும். அப்ப 5 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு கட்டியிருக்கீங்க? இதெல்லாம் யாரோட அப்பா வீட்டு காசு? அப்போ இந்த ஏற்கனவே நிதி நிலைமை இப்படி இருக்கும்பொழுது நீங்க செஞ்ச எவ்வளோ ஊதாரித்தனமான செலவுகள். ரேஸ் விட்டார்ல சின்ன பகவதி, ரேஸ் விட்டார்ல, அவர் ரேஸ் விடுறதுக்குன்னு எத்தனை கோடி செலவு பண்ணீங்க? அப்ப நிதி நெருக்கடி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்பொழுது இதெல்லாம் செய்வதற்கு சாதாரணமா குடும்பம் நடத்துற ஒரு ஃபேமிலியில இருக்கிற ஒரு கணவனும் மனைவியுமே வீட்டை வந்து நிர்வகிக்கிறதுக்கு என்னென்ன திட்டமிடுவாங்க? நம்ம நல்ல வருமானம் உபரியா வருதுன்னா நம்ம டூர் போகலாம், என்ன வேணா பண்ணலாம், இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம். நம்ம நிதி நெருக்கடியில இருக்கோம்னா என்னென்ன செலவெல்லாம் கட் பண்ணணும், எது முக்கியமான செலவோ அதை தான் செய்யணும்னு குடும்பம் நடத்துறவங்களுக்கே தெரியும். அப்ப நீங்க ஒரு நாட்டை நிர்வகிக்கிறீங்க, ஒரு மாநிலத்தை நிர்வகிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஊதாரித்தனமான செலவுகள்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு, இவர் உதயநிதி அவர்கள் வந்து கார் ரேஸ் விடுவாரு, அதுவும் ரேஸ் கோர்ஸ்க்குன்னு இருக்கிற ரோட்ல விட மாட்டாரு, நட்ட நடு சென்னையில தான் விடுவாரு. அதுக்காக தனியா ரோடு போடுவீங்க, அதுக்காக எல்லாத்தையும் மாத்துவீங்க, அதுக்கான கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணுவீங்க. என்னென்ன பண்ணீங்க நம்ம கண்ணால பாத்துக்கிட்டு இருந்தோம்ல. அப்போ இதோட விளைவு இப்ப எங்க வந்து நிக்குது? இந்த சுமையெல்லாம் யார் சுமக்கிறது? தமிழக மக்கள். இன்னைக்கு இதனால அவஸ்தைப்படுறது யாரு? தமிழக மக்கள். மேம் இப்ப வந்து தாவேகா அரசு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து வெளியிட்டு இருக்கு, வெள்ளையா இருக்கு. இது மூலமா என்ன மாற்றம் வருதுன்னா, இப்ப தாவேகா இதுக்கு அடுத்து எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் என்ன, அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை பாத்தீங்கன்னா வாக்குறுதிகள் எல்லாமே பல லட்சம், அதாவது பல லட்சம் கோடி ஆகும் அளவுக்கு. ஏன்னா தங்கமா இருக்கட்டும், தங்கம் தாய்மாமன் சீர் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல பெண்களுக்கு வந்து மாதம் தோறும் 2,500 ரூபாய், ஏன்னா 1,000 ரூபாய்ல இருந்து 2,500 ரூபாய் கொடுக்கும், அது அப்படியே டபுள் செலவு. சோ 2 மடங்கு, அது அதிகமான செலவு தான். சோ இந்த மாதிரிலாம் அடுத்தடுத்து அவங்க வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு கடன் சுமை இருக்கு, எப்படி சமாளிக்கும் இந்த தாவேகா அரசு? இல்லைன்னா இதை காமிச்சு அவங்க வந்து கொஞ்ச நாள் மக்கள் கிட்ட வந்து இது எக்ஸம்ஷன் கேட்பாங்க, கொஞ்சம் ஒரு டைம் கொடுங்கன்னு கேட்பாங்களா? இது வந்து தாவேகா அரசுக்கு வந்து முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். ஏன்னா ஒவ்வொரு ஆட்சியுமே ஆட்சிக்கு வந்தோன்னா வெள்ளை அறிக்கை விடுவாங்க. ஏன்னா நீங்க போன ஆட்சியில என்னென்ன குளறுபடி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கன்னு மக்கள் முன்னாடி காட்டணும். அப்பதான் அதுல இருந்து நாங்க என்ன பண்ணோம் அப்படின்றத வந்து இது பண்ண முடியும். இன்னைக்கு தாவேகாவுக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால், ஒரு மிகப்பெரிய நிதி சுமையில வந்து நம்ம தமிழகத்தை வச்சிருக்கும் பொழுது தாவேகாவோட அறிக்கை விட்டப்பே நாங்க வந்து கேள்வி எழுப்பணும். இதுக்கு எப்படி சாத்தியம்? இது என்ன பண்ண முடியும் உங்களால? இல்ல அதுக்கான என்ன ப்ரொஜெக்ஷன் உங்ககிட்ட இருக்கு? ஸோ இப்ப நிதியமைச்சர் வந்து இதெல்லாம் வெளியிட்டு இருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவ்வளவு நிதி சுமையில இருந்து நாங்க என்ன பிளான் வச்சிருக்கோம், எப்படிலாம் இன்கம் ஜென்ரேட் பண்ண போறோம், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நாங்க அட்ராக்ட் பண்ண போறோம், இது மூலமா இங்க என்ன பண்ண முடியும், இதெல்லாம் காமிச்சு ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இனி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் கிட்ட வைப்பாங்க, மக்கள்கிட்டே கொண்டு போவாங்க. பாருங்க இப்படி கொண்டுட்டு போயிட்டாங்க, தமிழ்நாட்டை இப்படி நாசம் பண்ணி வச்சுட்டாங்க, இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க வெள்ளை அறிக்கை விடலையான்னு கேட்டா ஆமா விட்டாங்க. ஆனா எத்தனை பேர் சட்டசபையை பார்த்திருப்பாங்க, எத்தனை பேர் வெள்ளை அறிக்கைனா என்னன்னு பார்த்திருப்பாங்க? இன்னைக்கு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, சட்டசபை லைவ்னு போட்டாலே ஒவ்வொரு சேனல்லையும் 3 லட்சம் 4 லட்சம் 10 லட்சம் வியூஸ் போயிட்டு இருக்கு. முன்னெல்லாம் சட்டசபை லைவ் பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா 800 பேர் 400 பேர் பாத்திருப்பாங்க. யாராவது வீட்டுல கொஞ்சம் ரிட்டையர் ஆனவங்க உட்காந்து பாப்பாங்க, பட்ஜெட் டைம்ல அப்படிதான் பாப்பாங்க. இன்னைக்கு எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அரசியலை பாக்குறாங்க, அரசியலை கவனிக்கிறாங்க. அவங்க மூலியமா வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்ட அது பேசு பொருள் ஆகுது, டிஸ்கஷன் ஆகுது. சோ அப்ப இன்னைக்கு இது வந்து வெள்ளை அறிக்கை விடுறாங்க அப்படிங்கும்போது இது இளைஞர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுல போய் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பாருங்க இப்படி வந்து திமுக ஆட்சி வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு போயிருக்கு, இவ்வளவு கடனை வச்சுட்டு போயிருக்கு, வட்டி மட்டுமே இத்தனை கோடி கட்டுறாங்களா வருஷத்துக்கு, என்ன பண்ண முடியும், நாம தான் டைம் கொடுக்கணும், நாம தான் வந்து நம்ம விஜயனாவுக்கு டைம் கொடுக்கணும்ன்ற மாதிரி இவங்களோட வர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாரும் களத்துல இறங்குவாங்க.
ஸோ எது எப்படி இருந்தாலும் நம்ம என்ன சொல்றதுன்னா, நீங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ. ஏன்னா நீங்க அப்படியே திடீர்னு உங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா 2 மாசத்துக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் இங்க கடன் தமிழகம் வந்து ஒரு நிதி சுமையில இருக்கு, 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்றத சொல்லியாச்சு அப்பயே. ஸோ அதையும் தாண்டி தான் நீங்க இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க. வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுப்பேன், இதெல்லாம் பண்ணுவேன், சட்டம் ஒழுங்குலாம் சூப்பராக்கிடுவேன், பெண்கள் பாதுகாப்புலாம் சூப்பராக்கிடுவேன், எல்லாமே சொல்லி நீங்க வந்திருக்கீங்க. அப்போ உங்ககிட்ட அதுக்கான ப்ரொஜெக்ஷன் இருக்கணும். என்ன ப்ரொஜெக்ஷன் பிளான் என்னங்கிறத இனி வரும் காலங்கள்ல விஜய் அவர்களும் நிதியமைச்சரும் தான் விளக்கணும். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவுல தமிழகத்துல ஒரு கேள்விக்குறியா மாறி இருக்கு. ஏன்னா இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. போக்சோ வழக்குகளே அதிகமா இருக்கு. லாஸ்ட் 2 நாள்ல பாத்தீங்கன்னா 5 போக்சோ வழக்குகள், அதுல கும்மிடிப்பூண்டியில 3 வயது சிறுமி வந்து கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இது முந்தைய ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது நிறைய பேர் திமுக இருக்கவங்க எல்லாம் போடுறாங்க, இவ்வளவு மோசமான ஆட்சியில எங்க ஆட்சியில இப்படி நடக்கல, விஜய் ஆட்சி இப்படி மோசமா நடக்குது அப்படிங்கிற மாதிரியான போடுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த அதிக அளவு இவ்வளவு கொடூரமான குற்றங்கள் ஏன்னா கொஞ்ச நாள் நடந்த கோவையில நடந்துச்சு, ஒரு 10 வயது சிறுமிக்கு இதே மாதிரிதான் கொலை, இந்த பாலியல் வன்கொடுமை கொலை நடக்குது, அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை விஜய் ஸ்டெப் எடுக்கிறது கம்மியா வச்சிருக்காரு, முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இந்த சட்டம் ஒழுங்குல இன்னும் கொஞ்சம் போக்கஸ் அதிகம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தை கொடுக்குதோ? நிச்சயமா அவர் பண்ணியே ஆகணும். ஏன்னா திமுக ஒரு கேவலமான ஆட்சியை கொடுத்தது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு எவ்வளவு கத்தி கதறினாலும் கும்பகர்ண தூக்கத்துல இருந்தாரு ஸ்டாலின் அவர்கள். அவர் காதலே உழுவுல, அவர் மண்டையிலையும் ஏத்திக்கல. திமுக கடைசி வரைக்க பெண்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத உணரக்கூட இல்லை. செவ்விடங்காதுல சங்குமுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நாங்க எவ்வளவு கத்தி கூப்பாடு போட்டாலும் மக்களே வந்து ஆர்ப்பாட்டத்துல உட்காந்தாங்க, போராட்டத்துல உட்காந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா கூட திமுக ஒத்துக்கவே இல்லை. ஒரு பிரச்சனை இருக்குன்னு முதல்ல நீங்க ஒத்துக்கிட்டாதானங்க அதுக்கு நடவடிக்கை எடுப்பீங்க. அதனாலதான் தோர்த்து முதல்வர் அவர்களே தோர்த்து உட்கார்ந்தது நம்ம பார்த்தோம். இப்ப விஜய் அவர்கள் வந்தப்போ மக்கள் என்ன நம்புறாங்கன்னா, விஜய் அவர்கள் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பாரு, இம்மீடியட்டா எல்லாம் செய்வாரு, ஏதோ செய்வார் அப்படின்னா, விஜய் அவர்கள் அந்த அளவுக்கு வேகமா செய்யறாருன்னா இல்ல, அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்ப விஜய் அவர்கள் என்ன பண்ணணும்னா போர்க்கால அடிப்படையில துரிதமா, இது வந்து மித்ததுக்கு மாதிரி நீங்க அவகாசம் கேட்க முடியாது. சட்டம் ஒழுங்கு, போதை கலாச்சாரம், பெண்கள் குழந்தைகள் மீதான பாதுகாப்பு அச்சுறுத்தல் வருது அப்படின்னா அதுக்கு ஹை ப்ரியாரிட்டி கொடுத்து அதுக்கு ஸ்பெஷல் ஸ்குவாடு போட்டு இதை இம்மீடியட்டா இதை கவனிக்கணும். அப்படி இல்லைன்னா இது இன்னும் ஒரு மோசமான விளைவை நோக்கி போயிடும் அப்படின்றத வந்து நம்ம இது பண்ணோம். ஏன்னா இந்த போதை கலாச்சாரம், இந்த அக்யூஸ்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா கஞ்சா எடுத்திருக்காங்க, இல்ல ஏதோ ட்ரக்ஸ் எடுத்திருக்கிறாங்க, இந்த மாதிரியான செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த கஞ்சா ட்ரக்ஸ் இதுக்கு அகைன்ஸ்டா வந்து இந்த அரசு வந்து எவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கு, எவ்வளவு பேரை கைது பண்ணிருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப மினிமலா அந்த நம்பர்ஸ் நமக்கு கிடைக்கிறதுல. இப்ப வரைக்குமே எப்படி திமுக ஆட்சியில ஸ்கூல் வாசல்ல கஞ்சா கிடைச்சோ இப்பயும் அப்படியேதான் கிடைக்குது. இப்படி திமுக ஆட்சியில எப்படி இந்த தூளிப்பு, கூலிப்பு, மெத்து என்னென்னமோ சொன்னாங்க, என்னென்ன வாயில நுழையாத அத்தனை போதை பொருட்களும் கடைக்கோடி கிராமத்துக்கும், கடைக்கோடி கிராமம் பஸ் வசதியே இல்லாத வரப்புல நடந்து போய் ஊருக்குள்ள போற கிராமத்துல கூட கஞ்சா கிடைக்குது. இந்த கூலிப்பு, இந்த முட்டாய், இது என்னென்னமோ கிடைக்குது. அப்ப அதை எப்படி நீங்க வந்து கருவறுக்க போறீங்க, எப்படி அதுக்கு அகேன்ஸ்டா ஸ்டெப் எடுக்க போறீங்க, அந்த மாஃபியாவோட நெட்வொர்க் எப்படி நீங்க பிரேக் பண்ண போறீங்க, எப்படி அவங்களுக்கு பயத்தை கொடுக்க போறீங்க? அப்ப நீங்க எவ்வளவு சிவியரா இருக்கணும். எல்லாரும் ஒரு பங்கு வேலை செய்யணும்னா நீங்க 10 மடங்கு செஞ்சாகணும். ஏன்னா அந்த அளவுக்கு இங்க கொலாப்ஸ் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்ப நீங்க அவ்வளவு துரிதமா இறங்கணும், அவ்வளவு அக்ரெசிவா இறங்கணும். நான் இதுல பயங்கர சீரியஸா இருக்கேன்றத உணர்த்தணும், காவல்துறைக்கும் உணர்த்தணும். காவல்துறையும் என்ன பயத்தை கொடுக்கணும்னா, எந்த தயவுதாட்சணையும் பார்க்க மாட்டாங்க. கஞ்சா கட்டத்தணும்னா தூக்கி உள்ள போட்டுருவாங்க, பல இடங்கள்ல பிரச்சனை ஆயிரும், என்கவுண்டர் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன், என்கவுண்டர்ல போடுங்க, கிங் பின் 2 பேர் என்கவுண்டர்ல போடுங்க. அப்பதான் இது வந்து சரியாகும். ஏன்னா இளைஞர்கள், இந்த அக்யூஸ்ட் எல்லாம் யாருன்னு பாருங்க, ஃபோக்சோ வழக்கு. இந்த நேத்து அந்த இதுல கூட வந்து பாத்தீங்கன்னா 19 வயசு. ஸோ இந்த 18 வயசு, 19 வயசு, 17 வயசு ஸ்கூல் பசங்க எல்லாரும் இந்த ட்ரக்ஸை எடுத்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் எல்லாம் ஈடுபடுறாங்க. அப்படிங்கிறப்போ இதுக்கு மெயின் காரணம் கஞ்சா ட்ரக்ஸ். அதை நம்ம முதல்ல ஹை ப்ரியாரிட்டி கொடுத்து அதை காலி பண்றதுக்கு முதல்வர் வந்து சீரியஸான ஸ்டெப்ஸ் எடுத்தே ஆகணும். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஜென்சி டிஎம்கேங்கிற விஷயம் வந்து பெரிய அளவுல பேசப்படுது. அது இருக்கு பேசுறவங்களோட பேச்சுக்கள் பார்க்கும்போது சமீபத்துல ஒரு வீடியோல எல்லாம் நம்ம நிறைய பார்க்கணும், உதயண்ணா தம்பிங்கிற வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆச்சு. அதுல ஒரு பக்கம் அவங்களோட சைடு அவங்களோட பார்வையில் எடுத்துக்கலாம். ஒரு சில இடத்துல பேசுறத பார்க்கும்பொழுது முதலமைச்சர் விஜயின் கேரக்டரை குறித்து எல்லாம் பேசியிருந்தாங்க. நாங்க வந்து 2 மனைவிகளை வந்து திருமணம் செய்து வச்சிருந்தோம், நீங்க என்ன பண்றீங்கிற மாதிரி ஒரு மோசமான பேச்சுக்கள்லாம் இருந்துச்சு. அது இளைஞர்கள் பேசுறாங்க. திமுக காரங்க இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள இறங்குனாங்கன்னா அசிங்கப்பட்டு போயிருவாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்க ஜென்சி தலைமுறைக்கு ஹிஸ்டரி தெரியாது, ஹிஸ்டரி எடுத்து படிக்கிற பழக்கம் நம்ம ஜென்சி கிட்ஸுக்கு கிடையாது. அதனால அவங்க இன்னைக்கு பார்வையில
உதயநிதி அடிக்கிறாங்க, ஸ்டாலின் அடிக்கிறாங்க, இன்பநிதி அடிக்கிறாங்க. அதோட நிறுத்திக்கிட்டா இவங்களுக்கு மரியாதை. இந்த ஜென்சி கிட்ஸ் வந்து குப்பையை கலர்றேங்கிற பேர்ல தாலி கட்டி குடும்பம் நடத்தினார் அப்படின்லாம் கலைஞர் அவர்களோட வரலாறு எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சுத்தமா திமுக இருக்க ஜென்சி தெரிச்சு வெளியே ஓடி வந்துருவாங்க. நீங்க பல இடங்கள்ல நீங்க எவ்வளவு வந்து முன்னுக்கு பின்ன முரணா பேசிருக்கீங்க, பெண்களை கேவலப்படுத்திருக்கீங்க. எந்த ஒரு பெண்ணை பார்த்தாலும் பாலியல் ரீதியான இதான் வைப்பாரு, விமர்சனத்தை தான் வைப்பாரு, கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாரு. இவ்வளவு ஏங்க ஜெயலலிதா அம்மாவை நம்ம என்ன சொல்றோம், டேரிங் விமன், அவங்க பயங்கர போல்டு அப்படிலாம் சொல்லுவோம். அவங்களை எப்படி தெரியுமா மனசளவுல உடைச்சாங்க? நீங்க ஜெயலலிதா அம்மாவோட காஸ்டியூம் எல்லாம் பார்த்திருப்பீங்க, கோட்டு போட்டிருப்பாங்க தெரியுமா, ஒரு மாதிரி வித்தியாசமா கோட்டு போட்டிருப்பாங்க. நம்ம எல்லாம் நினைப்போம் ஏன் இவங்க இப்படி கோட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சட்டசபைக்குள்ள விட்டு அத்தனை ஆண்களுக்கு முன்னாடி அவங்கள வந்து புடவையை பிடிச்சு உருவி இழுத்து கிழிச்சு. அப்போ ஒரு பெண்ணை யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன நினைப்பீங்க, அவ சினிமால நடிக்கிறவ தானே. இங்க பாருங்க, இப்ப என்னோட ஒரு உடை அப்படிங்கிறது வந்து என்னோட கம்ஃபர்ட்டுக்கு நான் போடுறது. இன்னைக்கு ஒரு பெண்ணே வந்து குர்த்தி போடுவாங்க, ஷாலே இல்லாம கூட குர்த்தி போட்டுட்டு இல்ல டாப்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்க பெண்கள் கூட இருக்காங்க. ஆனா அதே பெண்களை சாரி கட்டி இருக்கும் பொழுது நீ சாரி முந்தானையை பிடிச்சு அவுத்துட்டு பிளவுஸோட இல்லைன்னா நிப்பாங்களா? நிக்க மாட்டாங்கல்ல. அவங்க ஒரு நடிகையாவே இருந்து அதுக்கு என்ன தெரியுமா அவங்க விமர்சனம் வச்சாங்க, அதுக்கப்புறம் திமுக இருந்தவங்களா, ஏன் புடவைய பிடிச்சி இழுத்தா இவ வந்து நீச்சல் ட்ரெஸ்ல எல்லாம் நடிச்சவ தானே, இப்படி எல்லாம் கேவலப்படுத்தினாங்க திமுகல. அவங்க நீச்சல் ட்ரெஸ்ல நடிச்சிருக்கலாம், அவங்க டியூப் டாப் போட்டிருக்கலாம், இல்ல அவங்க வந்து கிராப் டாப் போட்டிருக்கலாம், அது அவங்களோட சௌகரியம், அவங்க கம்ஃபர்ட்டுக்கு போட்டிருந்தாங்க. ஆனா எந்த ஒரு உடையும் அவங்களோட உடைய பிடிச்சு இழுத்து கிழிக்கிற அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஹராஸ்மெண்ட். அதை கை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவர் கருணாநிதி அவர்கள். கை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவர் கருணாநிதி அவர்கள். அவங்க இன்டர்வியூல சொல்றாங்க, ஒரு இன்டர்வியூல ஜெயலலிதாமாவே சொன்ன ஸ்டேட்மெண்ட், என் மேல பல்கான புத்தகங்களை தூக்கி எறிஞ்சாங்க, என்னை மிதிச்சாங்க, என்னோட நெஞ்சில எல்லாம் மிதிச்சாங்க, முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து முடிய கொத்தா கையில வந்துருச்சு. அப்போ என்னை அவ்வளவு அவமானப்படுத்தி இனி நான் பொது வெளியிலேயே வரக்கூடாதுங்கிற அளவுக்கு செஞ்சாங்க. இவ்வளவு பண்ணீங்கல்ல, நீங்க எல்லாம் கண்ணிய புருஷர்களா? திமுக இன்னைக்கு பேசலாமா? பெண்ணியத்தை பத்தியோ பெண்களை எப்படி கண்ணியமா நடத்தணுங்கிறத பத்தியோ திமுக பேசுறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேல கனிமொழி அக்கா இருக்காங்கல்ல, கனிமொழி அக்கா வந்து யாரோட பெண் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்தது. நான் என்ன சொல்றேன், டிவிகே பாய்ஸ்க்கு இன்னைக்கு இதை சொல்றேன், நீங்களே போய் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, நீங்களே தேடுங்க, உங்களுக்கு ஒரு வரலாறு கிடைக்கும், நீங்களே இது பண்ணுங்க. இதை நாங்க பேசுறது இல்லை, ஏன்னா எல்லாரோட தனி மனித வாழ்க்கையும் எடுத்து எடுத்து நம்ம பேசணும்னா அது வந்து ரொம்ப அநாகரிகம், அதை நம்ம பேசக்கூடாது. ஆனா நீங்க என்னமோ பெரிய உத்தம புத்திரர்கள் போல அடுத்தவங்களை வந்து பேச உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு? நான் என்ன கேட்கிறேன், ஒரு மனுஷனை பேசணும்னா உங்களோட அரசியல் கருத்துக்களை பேசுங்க, அவங்க வைக்கிற சித்தாந்தத்தை பேசுங்க, அவங்க ஆட்சி நடத்துறாங்களா அதுல தப்ப சொல்லுங்க. தனி மனித வாழ்க்கையை பத்தி பேச நீ ஒழுங்கா, நீங்க யோகியமா? அதை தான் நான் கேட்கிறேன். ஸ்டாலின் அவர்கள் மேல எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தது, எவ்வளவு விஷயங்கள் வந்தது. நக்கீரனோட பழைய எடிஷன் எல்லாம் எடுத்து படிங்க, டிவிகே பாய்ஸ் எல்லாம் போய் நக்கீரனோட பழைய எடிஷன் எடுத்து படிச்சீங்கன்னா ஸ்டாலின் ஐயாவோட லீலைகள்லாம் வரும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல எத்தனை இது வந்தது, எவ்வளவு அலிகேஷன்ஸ் வந்தது, நடிகைகள் எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாம் பிரச்சனையாகி இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொன்னாரு, ஒரு நடிகைக்காக பால்டாயில் குடிச்சாருன்னு. அவர் குடிச்சாரா குடிக்கலையா அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு வரலாறை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க ஏங்க அடுத்தவங்களை பத்தி பேசுறீங்க? நான் அதான் கேட்கிறேன். விஜய் அவர்கள் மனைவியோட இருக்காரு, துணைவியோட இருக்காரு, இணைவியோட இருக்காரு. இந்த வார்த்தையெல்லாம் தமிழுக்கு கொடுத்தவங்களே யாரு? தமிழ்நாட்டுக்கு மேதகு மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள். கல்யாணம் பண்றது ஒண்ணு, அதுக்கப்புறம் மனைவி, துணைவி, இணைவி, இந்த கலாச்சாரத்தெல்லாம் இந்த வார்த்தைகளே கொண்டு வந்தது அவரு. நான் என்ன சொல்றேன், அது அவங்களோட பர்சனல் லைஃப், அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க கணவனு மனைவிக்கு உண்டானது இருக்கு, அவங்க டிவோர்ஸ் போறாங்களா, இது எல்லாமே பர்சனல். யாரோட பர்சனலையும் பேசுறதுக்கு இங்க யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஏன்னா இன்னொருத்தனோட செருப்பையே போட்டு உன்னால நடக்க முடியாது. அடுத்தவனோட வாழ்க்கைக்குள்ள போய் நின்று நீ என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவேன்? முடியாதுல்ல உன்னால. நீ அரசியல் வாழ்க்கைக்கு வந்துட்டா, பொதுவெளிக்கு வந்தா அவங்க என்னத்தை எடுத்துட்டு வராங்க, இதுதான் என்னோட கொள்கை, இது என்னோட சித்தாந்தம், மக்களுக்கு நான் வேணும்னா நீ அதை பேசு. மித்ததெல்லாம் அவங்க பிரைவேட்ல தானே செய்யறாங்க. அவங்க வீட்டு பெட்ரூம்குள்ளேயும் டாய்லெட்டுக்குள்ளேயும் எட்டி பார்த்து உனக்கு பேச என்ன வேலை? அது அவங்க ஒன்றும் பப்ளிக்ல செய்யலையே. அப்ப பொது வெளியில அவங்க எதை செய்யறாங்களோ அதை மட்டும்தான் விமர்சனம் பண்ணணும். எதை அவங்க பிரைவேட்டா செய்யறாங்களோ அதை பேசக்கூடாது. இதுதான் அரசியல் நாகரிகம். எப்ப திமுக இங்க 67ல இங்க திமுகன்னு ஒண்ணு கொண்டாந்து அந்த 49ல கொண்டு வந்தாங்களோ, அவங்க பண்ணது முழுக்கவே அநாகரிக அரசியல். நாகரிக அரசியல்னா என்னன்னே தமிழ்நாட்டுக்கு தெரியாம பண்ணது திமுக காரங்க தான். அதனால இன்னைக்கு திமுக காரங்க என்ன பண்றாங்க, முழுக்க கேரக்டர் அசாசினேஷன். என்னன்னா ஒருத்தர் உளவியல் ரீதியா அப்படி ஒட்டைக்கலாம், இவன் என்ன பண்ணலாம், இவனுக்கு பெரிய சப்போர்ட் இருக்கு, ஒரு மக்கள்கிட்ட பெரிய சப்போர்ட் இருக்கு. அப்ப மக்கள்கிட்ட என்ன பண்ணி இவனை காலி பண்ண முடியும்? பாரு, இவன் பொண்டாட்டியவே பார்க்கல, பாரு இவன் பிள்ளையவே பார்க்கல, அங்க அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு உனக்கு என்ன தெரியும்? சோ அப்ப நீங்க அதை பத்தி ஏன் பேசுறீங்க? அப்ப உங்களோட பத்தி பேசலாமா?
கலைஞர் ஐயா அவர்கள் இருந்த வரைக்கும் கனிமொழி அவர்கள் மேல அவ்வளவு பிரியமா இருந்தாரு, மரியாதையோட இருந்தாரு. அழகிரி அவர்கள் மேல இருந்தாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து அழகிரி அவர்கள் எங்க எவ்வளவு தூரம் ஒதுக்குனீங்க? இன்னைக்கு எப்படி இங்க உதயநிதி இன்ப நிதியில வரீங்கல்ல, அங்க அழகிரி அவர்களுக்கு ஒரு பையன் இருக்காருல்ல, அவங்கள யாருக்கா வெளியே தெரியுமா? அவருக்கு ஒரு பையன் இருக்காங்கல்ல. அப்ப நீங்க உங்க குடும்பத்துக்குள்ளே எவ்வளவு பிரச்சனை பண்றீங்கல்ல, கனிமொழி அவர்களை எப்படி ஒதுக்குறீங்க நீங்க? கனிமொழி அவர்களை டெல்லிக்கு ஒரு MP சீட்டு அவ்வளவுதான், நீ போய் ஓரமா உட்காரு அப்படின்னு பண்றீங்கல்ல. அப்ப இவ்வளவு விஷயம் உங்க குடும்பத்துக்குள்ள நடக்குது. நீங்க என்ன அடுத்த குடும்பத்துக்கு போய் பஞ்சாயத்து பண்றதுக்கு உங்களுக்கு என்ன யோக்கியது இருக்கு? இங்க யாரும் விஜய் அவர்களோட தனி குடும்பத்தை வச்சு பஞ்சாயத்து பண்ண இங்க யாருக்கும் தேவை கிடையாது. நாங்க என்ன கேட்கறது, நீ அரசியல் ஒழுங்கா பண்றாரா, ஒழுங்கா ஆட்சி நடத்துறாரா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா, பெண்கள் மீதான பாதுகாப்பு பிரச்சனையா, போதை கலாச்சாரமா, நிதி நிர்வாகமா, அதை பேசுங்க. அதை விட்டுட்டு பர்சனலா பேசிங்கன்னா ஒன்ஸ் அந்த தேடி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, திமுக ரொம்ப ரொம்ப அசிங்கமா அசிங்கப்பட்டு போகும். அடுத்து இப்ப ஜென்சி கிட்ஸ்க்கெல்லாம் வந்து பேச்சாளர்களுக்கு பேச்சு பயிற்சி பற்றி சமூக வலைதளங்கள்ல வந்து எப்படி களமாடணும் இப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்களாம். என்ன சொல்லி கொடுப்பீங்க? எப்படி மேடை ஏறி பெண்களை அசிங்க அசிங்கமா திட்டணும், எப்படி இவங்க வச்சிருக்காங்க பாருங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக்கு, இந்த மாதிரி நிறைய சில பிரபலமான பேச்சாளர்கள் இருப்பாங்க. அவங்கள வச்சு எதிர்த்தரப்புல இருக்க பெண்களை எப்படி அசிங்க அசிங்கமா திட்டணும், சமூக வலைதளத்துல என்ன களமாடுறது, யாராவது எதிர்த்தரப்புல ஒரு பொண்ணு கமெண்ட் போட்டுச்சுன்னா கீழே போய் வண்டையா எப்படி அவ பரம்பரையை முதற்கொண்டு இழுத்து திட்டி, அவ ஒரு பெத்த புள்ளைய ஒரு போட்டோ போடுறதா அந்த பிள்ளைக்கு முதற்கொண்டு சேர்த்து கழுவி ஊத்தி என்ன அசிங்கப்படுத்தலாம். இதுக்கு பேரு ஒரு பயிற்சி. இதுக்கு என்ன உங்களுக்கு வேண்டி கிடக்குது? அதுல கூட பாருங்க, உதயநிதி ஸ்டாலின் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, சொல்ல பாரு, நீ யூ கம் யூ ரிஜெக்டட் அப்படிங்கிற மாதிரி பசங்கள்லாம் பின்னாடி நிக்கிறாங்க, தாண்டி உட்காந்துருக்காங்க. பக்கத்துல ஃபுல்லா பாருங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க. அப்படிதான் உட்காந்துருப்பாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதுல பசங்களா சிப்பங்கடா போங்கடா பின்னாடி போங்கடான்னு போயிட்டு சோ பயிற்சி கொடுக்குறாங்களா? திமுகல போய் பேசுறதுக்கு என்னங்க பயிற்சி வேணும்? எதிர்த்தரப்புல இருக்கிற, அதாவது உன்னை கருத்தியல் ரீதியா உன்னை தயார் பண்ணணும், இல்ல எனக்கு ஒரு சித்தாந்தத்தை அவங்க மூலையில புகுத்தணும்னா நீங்க ட்ரைனிங் கொடுக்கலாம். இப்ப உங்களை நீங்க கேள்வி கேட்கறீங்க, நான் அதுல பதில் சொல்றேன். இப்ப திமுக இருக்கணும்னா என்னன்னா, எடுத்தோன்னா உங்களுக்கு அண்டபடிக்கு அசிங்கமா பேசணும். அதுக்கு என்ன ட்ரைனிங் வேண்டி கிடக்குது? தன்னால பேசிட்டு போக வேண்டியதானே. அதுக்கு என்ன இவங்க ட்ரைனிங் கொடுக்க போறாங்க என்னன்றது. ஆனா அதுக்கும் இவங்க ஸ்பெஷலைஸ்ட். சும்மா எங்களை திட்டுறதுங்க. அவன் சொல்லுவான்ல, டேய் அவனை திட்டுறா அப்படின்னா, டேய் நீ ஒரு அறிவு கெட்ட வேண்டாம், நீ ஒரு கிரிக்கெட், டேய் இதுக்கு பேர் திட்டுறதாராம்பானுங்களே. அந்த மாதிரி நம்ம எல்லாம் திட்டினா கூட அம்மாஜி மாதிரி திட்டிடுவோம். ஆனா திமுக காரங்களுக்கு தான் என்ன சொன்னா நீ ஐயோ இனிமே வெளியில தலை காட்டக்கூடாதுரா, நம்ம மூஞ்சியே காட்டக்கூடாதுரா, அந்த அளவுக்கு உன்னை அடிப்பாங்கல்ல. அப்படி அடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க போல இருக்கு. அது எல்லாருமே நீங்க பாருங்க, திமுக ஐடிவிங்களே ஆகட்டும், திமுக இருக்கிறவங்களாகட்டும், நம்ம ஏதாவது ஒரு பதிவு என்ன போட்டோம்னா கீழே கமெண்ட்ல வந்து அதுக்கப்புறம் நீ ஒரு வீடியோ போட்டுருவியாடி, நீ பேசுறியாடிங்கிற அளவுக்கு அடிக்கிறாங்க. இல்ல டிவிக்கே சப்போர்ட் பண்றவங்களாகட்டும், இல்ல வந்து அதிமுக இருக்கவங்களாகட்டும், இல்ல வந்து பிஜேபியில இருக்கவங்களாகட்டும், இப்படிதானே அடிக்கிறீங்க. அப்ப இதுக்குதான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க போல இருக்கு பயிற்சி முகம். இப்ப பாத்தீங்கன்னா திவ்யா சத்யராஜ் அவர்கள் கூட சமீபத்துல வந்து நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்லும் போதே எனக்கு அது கனெக்ட். அவங்க சொல்றாங்க விஜய், முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு இவர் வச்சிருக்காரு, ஒரு கூடவே ஒரு அசிஸ்டன்ட் வச்சிருக்காரு, ஜே அப்படின்ற பேர் சொன்னா அவங்க மீன் பண்ணது அவருடைய PA அந்த ஜெகதீஷன் தான் மீன் பண்ணி பேசுறாங்க. கீழே இன்னைக்கு போட்டோ விட அவங்க பேஜ்லயே போட்டிருக்காங்க, இன்ஸ்டால திவ்யா சத்யராஜ் அபிஷியல் பேஜ்லயே போட்டிருக்காங்க. அவரை பத்தி சொல்றாங்க, அவங்க வந்து ரொம்ப மோசமா பெண்கள் கிட்ட எல்லாம் நடந்துக்கிறாருன்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை வந்து அவங்க வச்சிருக்காங்க. இது நீங்க சொல்ற மாதிரி விஜய்க்கு எதிராக வந்து ஒரு விஷயத்தை செட் பண்றாங்களா? விஜய் வந்து பெண்களுக்கு விஷயத்துல தவறானவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து செட் பண்ண பாக்குதா திமுக? இது எல்லாத்தையும் வெளியில வர்றது பப்ளிக்லயே இருக்கு. நம்ம அந்த ரூட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த ரூட்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு நிமிஷத்துல வந்து ஒரு ஃபேக் நியூஸ் கூட ஃபுல்லா பரப்புறாங்க. அது மட்டும் இல்லாம அவர் ஜெகதீசன் அவர்களோட பிக்சர் எடுத்தா நிறைய பெண்களோட அவர் வந்து சும்மா நின்று எடுத்துக்கிறதுங்கிறது வேற, கட்டி அணைச்சிட்டு இருக்க மாதிரி, கிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியான போட்டோஸ் எல்லாமும் வருது. அப்போ இது எல்லாத்தையுமே வந்து விஜய் அவர்கள் தான் கவனமா இருக்கணும். நீங்க வந்து ஒரு சினிமால இருக்கிறவர் கிடையாது. இதுக்கு முன்னால ஆமா சினிமாக்காரங்க அப்படிதான் அப்படின்னு போயிருவாங்க. ஆனா நீங்க ஒரு அரசியலுக்குள்ள வரீங்க, உங்களுக்கு கூடவே ஒருத்தர் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ, அப்ப நீங்க எந்த அளவுக்கு அவங்களை ப்ரொஜெக்ட் பண்றாங்க, அவங்க எப்படி தங்களை வெளிப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. சோ அதுல எல்லாம் இனி அவர் கவனமா இருக்கணும். சோ அவன் என்னை பேசுறான், அவன் பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க அதுக்கு இடம் கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. அப்போ உங்க சைட்லயே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இவர் ஜெகதீசன் அவர்களோட ரோல் என்ன அப்படிங்கிறத தெளிவு பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து யூடியூபர்ஸ் எல்லாம் கூட அதை பத்தின வீடியோ போட்டிருக்காங்க. அவரோட ரூட் மாஃபியா, அதை பின்னாடி இருந்து இயக்குறவர் வந்து ஜெகதீசன், அந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. அதே போல இப்ப ஜெகதீசன் அவர்களோட ஃபங்க்ஷனுக்கு கூட இவர் போயிட்டுலாம் வந்திருக்கிறார் முதல்வர். ஸோ அவரோட க்ளோஸ் சர்க்கிள்ல இவர் இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ கட்டாயம் அட்டென்ஷன் அவங்க மேல போகும். அவங்க என்ன பண்றாங்க எல்லாருமே கவனிப்பாங்க, அவங்களோடதெல்லாம் எடுத்து போடுவாங்க. அப்போ கிளீனா இருக்கிறவங்களும் உங்க கூட வச்சுக்கிறதும் வந்து முதல்வரோட வேலை. கண்டிப்பா மேம். இவ்வளவு நேரம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் வச்சுங்க. நன்றி மேம். நன்றி.